வெல்கம் டு அவர் சேனல் சமைப்பது சுகமி. இன்னைக்கு நம்முடைய சேனல்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ரெசிபி பார்க்க போறோம். பலாக்காயை வச்சு ஒரு அற்புதமா ஒரு பிரியாணி செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பாருங்க, பலா பிஞ்சு இது எங்க ஊர்ல விளையக்கூடிய ஒரு பிஞ்சு தான். இது ரொம்ப ஈஸியா கிடைக்கும். இது இந்த சீசன்ல இந்த பிஞ்சை நாம எடுத்துட்டு வந்துட்டு இதுல பலாக்காயை வச்சுட்டு சுக்கா செய்வாங்க, பொரியல் பண்ணுவாங்க. நல்ல கிரேவி மாதிரி பண்ணாலும் ரொம்ப நல்லா இருக்கும். மட்டனோட சேர்த்தும் நல்ல ஒரு வெரைட்டி செஞ்சுக்குவாங்க. ஆனால் சைவ பிரியர்களுக்காக இந்த பலாக்காயை வச்சுட்டு நம்ம ஒரு பிரியாணி செய்ய போகிறோம். இது எனக்கும் ரொம்ப பிடிச்ச ரெசிபி, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இதை எப்படி செய்யலான்னு வீடியோவில் பார்க்கலாம். பாருங்கள், ஒரு சின்ன சைஸு ஒரு பலா பிஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ண போகிறோம். இப்போது பலா பிஞ்சை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் கைகள்லையும் நீங்கள் கட் பண்ணுற கத்தியிலையுமே கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கிட்டிங்கன்னா அந்த பிசு பிசுப்புன்னு பிடிக்காமல் இருக்கும். சென்டரில் கட் பண்ணிக்கலாம். 2 பார்ட்டாக கட் பண்ணிக்கிட்டோம். இப்போ மேலே இருக்கிறதா இந்த பார்ட்டை நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பலாக்காயை நல்லா கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மீடியம் சைஸில், கொஞ்சம் பெருசாகவே, ரொம்ப சின்னதாக இல்லாமல் அப்படி நல்லா கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். கட் பண்ண உடனே நீங்கள் மோர் தண்ணியிலையாவது அல்லது தண்ணியிலையாவது போடுங்க. இல்லைன்னா கருத்துரும், வாழைக்காய் மாதிரி நல்லா கருத்து போயிடும். தண்ணியிலேருந்து எடுத்துட்டேன். இது ஒரு அரை வேக்காடுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். பலாக்காயை ஒரு அரை வேக்காடு வேக வைக்கிறதுக்காக தண்ணி வச்சுருக்கேன். தண்ணியில் அப்படி இந்த காய்கறியை உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட் டைம் இது கட் பண்ணுறது தாங்க கொஞ்சம் சிரமமாக இருக்கும். நமக்கு பழக்கம் இல்லாமல் இருக்கும் இல்லையா, அதனால் அந்த ஸ்கின் கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும். அதை க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பலா கொட்டை பொரியல், பலா காயில் எல்லாமே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கேஸ் ட்ரபிள் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறவங்களுக்காக இதை வேக வச்சு வடித்து செய்கிறோம். இல்லைன்னா இந்த பலாக்காயை எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணியும் செய்யலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ காய் வேகும் போது நம்ம படிச்சிருவோம் இல்லையா, கொஞ்சம் டேஸ்ட்டு சல்லுன்னு ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக சும்மா ஒரு 2 கல் உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் ஒரு கலருக்காக கொஞ்சமாக ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், அது வேகட்டும். ஒரு ½ பாயில் வந்த பிறகு நம்ம பிரியாணி செய்ய தாளிச்சிடணும். இதை கட் பண்ணும் பொழுது பிசு பிசுன்னு ஆகாமல் இருக்கும். அந்த வாழைக்காய் மாதிரி கலர்லாம் ஆகாது, கொஞ்சம் இந்த பால் தன்மைக்காக இருக்கும். தேங்காய் தடவிட்டு நம்ம கட் பண்ணிவிட்டு பேப்பரில் அப்படியே க்ளீன் பண்ணிவிட்டு, டிஷ்யூ பேப்பரில் அப்படியே க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணால் முடிஞ்சது. ஒன்றும் அந்த காரம் கூட இருக்காது. பாருங்கள், பலாக்காய் நல்லா ½ பாயிலில் வெந்துடுச்சு. இப்போ நம்ம இதை வடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், பழக்காயை வடித்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். பிரியாணி தாளித்து விடுறதுக்கு நம்ம குக்கர் வச்சாச்சு. நான் சீரக சம்பா ஒரு 1/4 கிலோ எடுத்திருக்கேன். அந்த 1/4 கிலோ அரிசியை நல்லா களைஞ்சி விட்டுட்டு ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கேன். நம்ம தாளிச்சுட்டு உடனே செய்யறதுக்கு சரியாக இருக்கும். குக்கர் சூடாயிடுச்சு. பலாக்காய் பிரியாணி செய்கிறதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெயும் 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெயும் சேர்த்துக்கிறேன். இந்த தேங்காய் எண்ணெய் பிரியாணிக்கு ஒரு செம டேஸ்ட்டு கொடுக்கும். இது செக்கில் ஆட்டின கடலை எண்ணெயும் தேங்காய் எண்ணெயும். உங்ககிட்ட இந்த தேங்காய் எண்ணெய் பிடிக்காதவங்க கடலை எண்ணெயே சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே ஒரு துண்டு பட்டை, ஒரு ஸ்டார் அனஸ், 2 ஏலக்காய், கல்பாசி கொஞ்சம், 3 கிராம்பு, அரை ஸ்பூன் சீரகம் தவறாமல் சேர்த்துக்கோங்க. அது நல்ல ஜீரணத்துக்கு சரியாக இருக்கும். ஒரு பிரியாணி இலை எல்லாத்தையும் உள்ள சேர்த்துக்கலாம். பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்ச ஒரு மீடியம் சைஸ் 2 வெங்காயத்தை உள்ளே சேர்த்துக்கலாம். நல்லா கோல்டன் கலரில் நம்ம வதக்கிக்கலாம். அதோட 2 பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். இந்த வெங்காயம் வதக்குறதுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் எடுத்து வதக்குங்க, அப்போ தான் பிரியாணியும் டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூளை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு பிரியாணிக்கு ஒரு கலர் கொடுக்கும். நம்ம எந்த ஃபுட் கலரும் சேர்த்த மாட்டோம். முடிஞ்ச வரைக்கும் இந்த ஃபுட் கலரை அவாய்ட் பண்ணிட்டு தான் செய்யணும். நீங்கள் ஒரு அரை கையளவுக்கு கொத்தமல்லியும் அரை கையளவுக்கு புதினா இலைகளையும் சேர்த்து கலந்து விடுங்க. இது நல்லா உங்களுக்கு பிரியாணிக்கு ஒரு மனம் கொடுக்கும். இந்த சமயத்திலே வதக்கிடுங்க. நல்லா கலந்து விட்ட பிறகு 2 மீடியம் சைஸ் தக்காளி உள்ள சேர்த்துக்கலாம். பலாக்காயாக இருக்கிறதுனால நம்ம ஒரு தாராளமாக இஞ்சி போட்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் ஃபுல்லாக நம்ம இஞ்சி போட்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். 1/4 கிலோவுக்கு தான் இந்த அளவு. உங்களுடைய பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டு நல்லா கலந்து விடலாம். ஒரு முறை கலந்து விட்டுட்டு இந்த சமயத்திலேயே நாம் 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம தயிர் உள்ள சேர்த்துக்கலாம். இப்போ உங்களுக்கு அடியில் பிடிச்சிருக்குள்ள தயிர் சேர்த்த உடனே பாருங்கள், எல்லாம் கலந்து நல்லா கரெக்டாக வந்துடும். நல்லா தக்காளி மசஞ்சு வரட்டும். இது எல்லாம் சேர்ந்து மசஞ்சு வரட்டும். மசஞ்சதுக்கு பிறகு நம்ம பலாக்காயை சேர்த்துக்கலாம். நல்லா மசஞ்சிருச்சு. பாருங்கள், தக்காளி முழுசாக மசியாமல் இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். 1/4 கிலோங்கிறது எனக்கு இந்த டம்ளரில் 1.5 டம்ளர் வந்தது. அதனால் நான் 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி விடுறேன்.
தண்ணி ஊற்றிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். இது போல் கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வரட்டும். தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சு. நம்ம இப்போ பலாக்காய் உள்ள சேர்த்துக்கலாம். சீரக சம்பா அரிசியை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். தண்ணியும் வடித்து எடுத்தாச்சு. இப்போ அரிசியும் சேர்த்துக்கலாம். இப்படி நல்லா மெதுவாக கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு அரிசி போட்டு உங்களுக்கு நல்ல ஒரு கொதி வந்த பிறகு நம்ம உப்பெல்லாம் செக் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணி வைங்க. கொதி வரட்டும். கொதி வந்துருச்சு. இந்த சமயத்தில் உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம். எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. ஒரு அரை லெமன் சேர்த்துக்கலாம். நல்லா இப்படி கலந்து விட்டுட்டு தம்மில் தான் விட போகிறோம். நம்ம சாதமும் அரிசியும் தண்ணியும் ஒரே லெவல் வர்ற வரைக்கும் அப்படியே வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம தம் போட்டு விட்டுடலாம். வாங்க, 2 சமமாகிடுச்சு. நம்ம ஏற்கனவே உப்பு காரம் எல்லாமே நம்ம செக் பண்ணியாச்சு. இந்த சமயத்தில் நம்ம தம் போட்டு விட்டுடலாம். இப்படி இறக்கிட்டு ஒரு வேஸ்ட்டு தோசைக்கல் அல்லது இண்டோலியன் தோசைக்கல் இருந்தால் இப்படி வச்சுட்டு அதை ஹீட் பண்ணிவிடுங்க. ஹீட் ஆன உடனே நம்ம குக்கர் தூக்கி இது மேலே வச்சுட்டு நல்லா 2 ஸ்பூன் நெய் விடுவோம். ஒரு முறை அப்படி லேசாக கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி ஒரு 10 நிமிஷம் தம்மில் விடுவோம். நம்ம குக்கர் லிட் போட்டு வச்சாச்சு. நம்மளுடைய இதை சிம்மில் வச்சு ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சுட்டு ஒரு 1/4 மணி நேரம் விடுவோம். அல்லது ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு விசில் விடலாம். நான் விசில் விடலை, நான் தம்லேயே போட்டுக்கிறேன். தம் ஆகிட்டு ஏர் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்கு. சாதம் குலையாமல் அடி பிடிக்காமல் கரெக்டாக வந்திருக்கு. பலாக்காயும் பதமாக வெந்திருக்கு. வாங்க சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். ரொம்ப அருமையான பலாக்காய் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. சைவ பிரியர்களுக்கு இது ஒரு அருமையான விருந்து. நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணலைன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி எப்படி இருந்தது கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் முறை வாட்ச் பண்ணுறவங்களா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நம்மளுடைய ஃபுட்டெல்லாம் டேஸ்டியாக இருக்கும், ஹோம் ஸ்டைலில் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபீஸாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.